லைன் ஆப்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை எப்படி வந்து டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். லைன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் டெலீட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுமே இதில் வந்து 3 செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைன் அக்கௌண்ட் நீங்கள் டெலீட் பண்ணுறப்ப உங்களோட அக்கௌண்ட் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். அதை திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களால் ரீஸ்டோர் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் கீழே டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெலிட் ஆகிடும். டெலிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைன் ஆப் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு அந்த ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லைனில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணீங்களோ அதே ஜிமெயிலில் இப்போ நீங்கள் வந்து நியூ அக்கௌண்ட் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். உங்களோட ஓல்டு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்க முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு லைன் ஆப்பில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நம்ம வந்து டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.